ஹலோ மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நாங்கள் ஒரு புது வீடியோவோட வந்திருக்கோம். வாங்க என்னன்னு பார்க்கலாம். வெல்கம் டு தமிழும் கருப்பும். ஸ்டாச்சு ஆஃப் லிபர்ட்டி க்ரூஸ் போகலான்னு வந்தோம். பட் லேட் ஆகிடுச்சு. ஸோ டிக்கெட் இருந்தது அப்படின்னா போகலாம், இல்லை அப்படின்னா வேறு ஏதாவது பிளான் பார்க்கலாம். அதுதான் பிளான். இன்னைக்கு டேவோட லாஸ்ட் க்ரூஸ் கிளம்புறதுக்கு முன்னாடி நாம் இங்கே ரீச் ஆகிட்டோம். டிக்கெட்டும் வாங்கி க்யூவில் நிற்கிறோம். க்ரூஸ் இப்போ தான் வருது. இந்த க்ரூஸில் 60 minutes ரைடு ஸ்டாச்சு ஆஃப் லிபர்ட்டி வரைக்கும் போயிட்டு ரிட்டர்ன் வருவோம். பட் க்ரூஸ்லேருந்து நாங்கள் இறங்க மாட்டோம். க்ரூஸ்லேருந்தே பார்த்துட்டு ரிட்டர்ன் வந்துடுவோம். க்ரூஸில் போர்டிங் பண்ணுற இடத்துக்கு பேர் லோவர் மேன்ஹாட்டன். இங்கேருந்து கிளம்பி ஈஸ்ட் ரிவர் அப்படின்ற ரிவரில் நியூயார்க்கோட முக்கியமான லேண்ட்மார்க் பிரிட்ஜஸான மேன்ஹாட்டன் பிரிட்ஜ் அண்ட் புரூக்லின் பிரிட்ஜு கீழே தான் நம்ம இப்போ போக போகிறோம். மேன்ஹாட்டன் பிரிட்ஜ் மேன்ஹாட்டன் அப்படிங்கிற ஏரியாவையும் புரூக்லின் அப்படிங்கிற ஏரியாவையும் கனெக்ட் பண்ணுற பிரிட்ஜ். இது 1909 கட்டி முடித்தாங்க. அந்த பிரிட்ஜில் வெஹிக்கிள்ஸ், பெடஸ்ட்ரியன்ஸ் போகலாம். அதோட ட்ரெயின் ட்ராக்கும் போட்டிருக்காங்க. அதை நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். அப்படியே மேன்ஹாட்டன் பிரிட்ஜை தாண்டினா மேன்ஹாட்டன் பிரிட்ஜோட அக்கா புரூக்லின் பிரிட்ஜ் வருது. இது 1883 கட்டி முடித்தாங்க. அது கட்டி முடிக்கிற டைமில் இது ஒரு இன்ஜினியரிங் மார்வல். அந்த டைமில் உலகத்திலேயே பெரிய சஸ்பென்ஷன் பிரிட்ஜ் இதுதான். இந்த புரூக்லின் பிரிட்ஜை நம்ம நிறையா தமிழ் மூவிஸில் பார்த்துருக்கோம். ஃபேமஸாக சொல்லணும் அப்படின்னா வினை தாண்டி வருவாயால் வரும். கிளைமேக்ஸில் த்ரிஷா வந்து இந்த பிரிட்ஜில் தான் நடந்து வந்துட்டுருப்பாங்க. அப்புறம் காட்ஸில்லா அப்படின்ற இங்கிலீஷ் மூவியில் காட்ஸில்லா இந்த பிரிட்ஜில் வந்து சிக்கிக்கும் கிளைமேக்ஸில். இந்த 2 பிரிட்ஜஸ் தாண்டினதும் ஓப்பன் வாட்டர்ஸில் நாம் போக போகிறோம். அங்கே லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா டார்காரியன் கொடி மாட்டின ஒரு கப்பல் நிற்கிது. அது வந்து ஹவுஸ் ஆஃப் டிராகன்ஸ் ப்ரொமோஷனுக்காக நியூயார்க் சிட்டிக்கு அந்த கப்பல் வந்திருக்கு. ஆரஞ்சு கலர் கப்பல் வருது இல்லையா, அது வந்து ஸ்டேட்டன் ஐலண்டுக்கு போற பேசஞ்சர் கப்பல். ஸ்டேட்டன் ஐலண்ட் அப்படிங்கிறது இந்த வாட்டர் வேஸ்க்கு நடுவில் இருக்கிற ஒரு ஐலண்ட். அங்கேயும் மக்கள் குடியிருக்கிறாங்க. அங்கேருந்து நியூயார்க்குடைய மெயின்லேண்டுக்கு வர்றதுக்கு நம்ம ஊரில் கவர்மெண்ட் பஸ் மாதிரி இது கவர்மெண்ட் போட். இதில் டிக்கெட் எடுத்து நீங்கள் நியூயார்க் சிட்டிக்கு வந்துட்டு போகலாம். இந்த ஆரஞ்சு கலர் போட்டை நீங்கள் அவெஞ்சர்ஸ் மூவியில் பார்த்துருக்கலாம். ஒரு ஸ்பைடர்மேன் மூவியில் இந்த போட்டை 2ஆ பொளந்து 2க்கு நடுவில் ஸ்பைடர்மேன் தொங்கிட்டு இருப்பாரு. இப்போ வீடியோவில் பார்க்குறது நியூயார்க்கில் இருக்கிற மேன்ஹாட்டன். அண்ட் இந்த சைடு பார்த்தோம் அப்படின்னா ஜெர்சி சிட்டி, நியூ ஜெர்சி. இந்த ரெண்டு பிளேஸையும் பிரிக்கிறது தான் இந்த ஹட்சன் ரிவர்.
அந்த உயரமான பில்டிங் தெரியுதுல்ல, அதுதான் வந்து ஒன் வேர்ல்டு ட்ரேட் சென்டர். அந்த பில்டிங் என்ன அப்படின்னா, அந்த இடத்துல தான் ட்வின் டவர் இருந்தது. ட்வின் டவர் இன்சிடென்ட்டுக்கு அப்புறமா அதுக்கு பதிலாக கட்டினது தான் இந்த ஒன் வேர்ல்டு ட்ரேட் சென்டர். கொஞ்சம் கொஞ்சமாக க்ரூஸ் நியூயார்க் ஹார்பர் நோக்கி போயிட்டு இருக்கு. கான்ஸ்டண்ட்டாக ஃபெரிஸ், கார்கோ ஷிப், நம்மலாம் போயிட்டு இருக்க மாதிரி டூர் க்ரூஸும் போயிட்டும் வந்துட்டும் ரொம்பவே பிஸியாக தான் இருக்கு. அமெரிக்கன் ஹிஸ்ட்ரியை சொல்லணும்னா இந்த ஐலாண்ட் இல்லாமல் சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு இம்பார்ட்டண்ட்டான ஐலாண்டு தான் அது, எல்லிஸ் ஐலாண்ட். லட்சக்கணக்கான மக்களுக்கு இந்த எல்லிஸ் ஐலாண்ட் தான் அமெரிக்காவுக்குள்ள வர்றதுக்கான நுழைவாயில்னு சொல்லலாம். 1892 இருந்து 1954 வரைக்கும் இந்த எல்லிஸ் ஐலாண்ட் தான் இமிகிரேஷன் சென்டரா இருந்திருக்கு. யூரோப்ல இருந்து பல மாசம் கப்பல்ல டிராவல் பண்ணி நியூயார்க் ஹார்பருக்கு வந்திருப்பாங்க. இன்னைக்கு யூஎஸ் இவ்வளோ பவர்ஃபுல்லா டெவலப்டு கண்ட்ரியா ஆகுறதுக்கு லாஸ்ட் செஞ்சுரியில வந்த இமிகிரன்ஸும் ஒரு இம்பார்ட்டன்ட் ரீசன். இந்த க்ரூஸ் டூரோட மெயின் ஹைலைட்டை தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம், ஸ்டாச்சு ஆஃப் லிபர்ட்டி. இப்போ டைம் ஆல்மோஸ்ட் ஈவினிங் 7:30. மாலை வெயிலில் இந்த ஸ்டாச்சு அவ்வளோ அழகாக தெரிஞ்சிச்சு. இந்த ஸ்டாச்சு ஆஃப் லிபர்ட்டியோட ஹிஸ்ட்ரியை கேட்கவே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். 1865 ஃப்ரான்ஸ் அண்ட் அமெரிக்கா ஃப்ரெண்ட்ஷிப்க்கு அடையாளமாகவும் அமெரிக்காவில் ஸ்லேவரி ஒழிச்சதுக்கான அடையாளமாகவும் அமெரிக்காவுக்கு ஒரு பிரம்மாண்ட சிலையை அன்பளிப்பாக கொடுத்தாங்க ஃப்ரான்ஸ். 305 அடி உயரமுள்ள இந்த சிலையை ஃபெட்ரிக் அகஸ்டே அப்படின்றவர் டிசைன் பண்ணார். உள்ளே இருக்கிற அயன் ஃப்ரேம் ஒர்க்கெல்லாம் குஸ்டாவ் ஈஃபில் உருவாக்குனார். இவர் தான் ஐஃபில் டவரையும் கட்டினார். சுதந்திர தேவி சிலை கிரீடத்தில் இருக்கிற அந்த ஷார்ப் ஸ்பைக்ஸ் உலகத்தில் இருக்க 7 பெருங்கடலையும் 7 கண்டத்தையும் குறிக்குது. கையில் இருக்க புக்கில் யூஎஸ்க்கு சுதந்திரம் கிடைச்ச ஜூலை 4, 1776னு போட்டிருக்கும். இந்த சிலையை பண்ணி முடிச்சுட்டு பாரிஸ்ல இருந்து நியூயார்க் ஹார்பருக்கு ஷிப்பில் கொண்டு வந்தாங்க. இங்கே அதை ரீஅசம்பிள் பண்ணி அக்டோபர் 28, 1886 அன்னைக்கு ஓப்பனிங் செரிமனி நடத்தினாங்க. அப்போ இருந்த யூஎஸ் பிரசிடென்ட் குரோவர் கிளீவ்லேண்ட். கொஞ்ச வருஷத்துக்கு இந்த சிலை காப்பர் கலர்ல தான் இருந்துச்சு. தொடர்ந்து உப்பு காத்து படுறதால 20th செஞ்சுரி ஸ்டார்டிங்ல இப்ப இருக்கிற கிரீன் கலரா மாறிடுச்சு. இந்த சிலைக்கு பக்கத்துல போனோம். பக்கத்துல இருந்து பாக்குறதுக்கு ரொம்ப அழகா சூப்பரா இருந்துச்சு. அப்புறம் அப்படியே ரிட்டர்ன் வந்தாச்சு. இந்த க்ரூஸ்ல ஃபர்ஸ்ட் ஈஸ்ட் ரிவர்ல இருந்து மன்ஹாட்டன் பிரிட்ஜ், புரூக்லின் பிரிட்ஜை கடந்து நியூயார்க் ஹார்பர் வழியா ஃபைனலி லேடி லிபர்ட்டியை பார்த்தாச்சு. இந்த சிங்கிள் க்ரூஸ் டூர்ல இவ்வளோ லேண்ட்மார்க்ஸ் பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த க்ரூஸ்ல போறதுக்கு ஒரு ஆளுக்கு $20 ப்ளஸ் டேக்ஸ். ஸ்நாக்ஸ் எதுவும் வேணும் அப்படின்னா நம்ம அங்கேயே பே பண்ணி வாங்கிக்கிற மாதிரி இருக்குது. இந்த க்ரூஸ் வீடியோவை இதோட நம்ம முடிச்சுக்கலாம். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ட்ராவல் வீடியோவில் சந்திக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க. Thanks for watching this video.